பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இப்போ வீட்டில் நார்மலாக எல்லா வீட்லையும் வைக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இந்த பாதாம் பிசின் வந்து மாறிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 டிப்ஸ் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் நைட்டில் ஒரு கிளாஸில் போட்டு ஊற வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நொங்கு மாதிரி வந்து பளபளன்னு ஒரு டம்ளர் ஃபுல்லாக உள்ளே வந்துடும். அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய பட்டைகள் இதெல்லாம் வந்து 1 2 இருக்கும். அதெல்லாம் எடுத்து வெளியே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பனங்கற்கண்டு போட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கல குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி கொடுக்கணும்னா நீங்கள் ஐஸ்கிரீமில் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணி ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த பாதாம் பிசின் வந்து பயன்படுது. இதில் வந்து மிகப்பெரிய சத்துக்கள் எல்லாம் அடங்கியிருக்கு நிறையா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் பிசின் யாரோ ஒருத்தர் மட்டும்தான் வாங்குவாங்க. அந்த நடைபாதையில் உள்ள கடைகளில் உள்ள சர்பத்து கடை, இந்த லெமன் ஜூஸ் போட்டு வைப்பாங்க, அந்த மாதிரி ஆளுங்கள் இவங்க தான் வந்து அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து சாதாரண ஒரு வீட்டில் கூட இன்றைக்கி வந்து இந்த பாதாம் பிசின் என்னங்கிற அளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. இது பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்கன்னா